அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா மடிப்பாக்கத்தில் நடைபெற்றது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். சென்னை மடிப்பாக்கம் தனியார் மண்டபத்தில் அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பில் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அறக்கட்டளைகள் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ARJ பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் நிறுவன தலைவர் ஜீவக நயநாதன், சமூக ஆர்வலரும் மெகா ஃபவுண்டேஷன் நிறுவனருமான நிமல் ராகவன், நாடக தயாரிப்பாளரும் கலைஞருமான கலைமாமணி சோலை ராஜேந்திரன், தயாரிப்பாளரும் நடிகருமான கலைமாமணி அழகன் தமிழ்மணி ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது வாழ்க்கை வரலாற்று அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டு நாம் படித்த கல்வியை நம்மை உயர்த்தும் என பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பதக்கங்களும் விருதுகளும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் அகமுடையார் கல்வி மற்றும் அறக்கட்டளையின் பொருளாளர்கள் ராஜு, கணேசன் மற்றும் செல்வி சுப்பிரமணியம், அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அறக்கட்டளையின் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் பேசுகையில், அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள், ஆதரவற்ற மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கி ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி வருகிறோம் எனவும், எங்கள் சங்கத்தின் மூலமாக மாவட்ட பிரதிநிதிகள் மூலமாக தகுதி உடையவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் எனவும், மாணவர்கள் மென்மேலும் வளர்ந்து மற்றவர்களை கைதூக்கிவிட வேண்டும் என்பதே எங்களது குறிக்கோள் என தெரிவித்தார். அகமுடையார் கல்வி அறக்கட்டளை மற்றும் சங்கத்தின் சார்பாக 250 மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது. அதே போல இது தென் மாவட்டத்தில் ஒரு 150 மாணவ மாணவிகளுக்கும், ஆக மொத்தம் இந்த ஆண்டு 400க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அகமுடையார் கல்வி வளர்ச்சி எங்களது சங்கத்தின் மூலமாகவும் அவர்கள் எங்களுக்கு மனு அளிப்பார்கள். அந்த மனுவை பரிசீலித்து அவர்கள் நாங்கள் இன்னைக்கு 250 பேர் கொடுத்துருக்கோம்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700-750 பேருக்கு மேல விண்ணப்பம் கொடுத்திருக்காங்க. அதுல